ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லைக்கு வந்தடைந்திருக்கிறது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்திருக்கிறது காவிரி நீர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பின. இதனால் உபரி நீரை கர்நாடக அரசு வெளியேற்றியது. இதன் காரணமாக தற்போது தமிழகத்திற்கு காவிரி நீர் வந்தடைந்திருக்கிறது. நேற்றைய தினம் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் மக்கள் எதிர்பார்த்த நிலையில் தற்போது காவிரி நீர் இன்று வந்தடைந்திருக்கிறது. காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு தமிழகத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ச்சியா மழை பெய்யறதுனால அங்கிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கு. இப்போ வர கர்நாடக அணைகளிலிருந்து எவ்வளவு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, தற்போது பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து என்ன நிலவரம்? பாலா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் பெருமழை பெய்து பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கபினி அணை 84 அடியில் தற்பொழுது கிட்டத்தட்ட 83 அடி வரைக்கும் தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதனால் காவிரி ஆணையத்தோட உத்தரவை கூட ஏற்க முடியாமல் தண்ணீரை திறக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்த கர்நாடக அரசு தற்போது அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீரை திறந்திருக்கிறார்கள். அதுவும் முதற்கட்டமாக கடந்த சனிக்கிழமை காலை வினாடிக்கு 2000 கனஅடி திறந்திருந்தார்கள். அதன் பிறகு அணையின் நீர் மட்டம் வேகமாக உயரவும் நீர் திறப்பு 10,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. திரும்பவும் 25,000 கனஅடியாக திறக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை 27,000 கனஅடியாக இருந்த நீர் திறப்பு 25,000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு, அதாவது சனிக்கிழமை காலை வினாடிக்கு 2000 கனஅடியாக திறக்கப்பட்ட அந்த காவிரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை இன்று அதிகாலை வந்தடைந்திருக்கிறது. அதாவது முதற்கட்டமாக திறக்கப்பட்ட இந்த 2000 கனஅடி நீர் தான் தற்பொழுது நமது எல்லையை தொற்றுகிறது. மேலும் அந்த படிப்படியாக அதிகரித்த அந்த நீர் திறப்பு நமக்கு காவிரி எல்லையை வந்தடைய 9-10 மணி நிலையில் நமக்கு கிடைக்கும். இந்த நிலையில் கடந்த 6 மாதமாகவே நீர் திறப்பும் இல்லை. காவிரி அருள்மிகு வறண்டு வெறும் பாறைகளாகவே காட்சியளித்து வந்தது. கடைசியாக கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமக்கு வினாடிக்கு ஒரு 50,000 கனஅடி அளவிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. அதன் பிறகு முற்றிலுமாக நீர் திறப்பு இல்லை. இந்த நிலையில் நமக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய அந்த தண்ணீரை கூட கர்நாடக அரசு தண்ணீர் இல்லை என்ற காரணத்தை காட்டி திறக்காமல் இருந்து வந்தனர். தற்பொழுது அவர்களுக்கு தண்ணீர், அதாவது மிதமிஞ்சி அளவில் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய. விவேகானந்தன், தற்போது காவிரி உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வந்தடைந்திருக்கிறது. அது குறித்த விவரங்களுக்கு நன்றி விவேகானந்தன். ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.